உண்மையா பாம்பு பிடிக்க போறேன். உண்மையா பாம்பு பிடிக்க போறேன். ஏன் தெரியுமா? உங்களை ஃப்ரைங் பண்ண பாம்பு பிடிச்சேன் ஃப்ரைங் பண்ணேன். அதனால பாம்பு பிடிக்க போறேன். சரியா? பண்ணி அவங்களோட வீட்டு கூட ஆக்களை வைக்கணும் அப்படி அழுதுட்டாங்க. அந்த ஃப்ரேமில் தம்பி வந்து ரொம்ப ஹார்டாக வந்து பிஹேவ் பண்ணிட்டாரு. அப்போ நான் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்திருந்தால் அந்த விட்டுக்க மாட்டேன். அப்போ அப்படியே சூழ்நிலை இவங்களுக்கு இந்த வீட்டை கொடுத்து போட்டு தான் நாங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை செய்யணும். போட்டு சொன்ன மாட்டீங்க. உண்மையில தங்கச்சி ரெண்டு தங்கச்சி மேல தான் நினைச்சினான். நாங்க நினைக்கல இப்படி ஒரு வீட்டுக்குள்ள இருப்போம். இந்த உடஞ்ச வீட்டுக்குள்ள இருந்து நிம்மதி இல்லாம படுத்தினாங்க. இப்படி ஒரு வீட்டுக்குள்ள இருப்போம் நினைக்கல. உறவுகள் செய்த ஒரு உதவி எல்லாம் நீங்கள் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்ட நீங்களா இருக்க. ஓம் சாகும் வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நாங்க இருந்து இருக்கும் வரைக்கும் அதை மறக்க மாட்டோம். மறக்க கூடாது. நன்றி கடன் மறக்க கூடாது. சரியாமா? நீங்க வாழ்நாட்ட எத்தனையோ நாளா சாப்பாடு இல்லாம ஒரு வீடா சாப்பாடுக்கு அரிசி கட்டு தெரிஞ்சு வாங்கி கொண்டு அந்த வெயில்ல அந்த வெயில்ல விடந்து வேலை செஞ்சு விட்டு வந்து அந்த காசை கொண்டு கடையில கொடுத்து சாமான் வாங்கி இரவியில சாப்பிடுவோம். அப்படி நாங்க சாப்பிடும் உங்களோட நீங்க அனுப்புன அந்த அக்காக்கள் சாப்பாட்டுக்காக அனுப்புன காசு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம். எங்களோட பசியை நாங்க நிம்மதியா சாப்பிட்டோம். ஒரு சோப் துண்டு கிடந்தாலும் அந்த சோப் துண்டை நாங்க போட்டு குளிச்சிருக்கணும். அப்படியான நிலைமையில இருந்து வந்து நாங்க நீங்க செஞ்ச உதவியாலன்னா இன்னும் இதா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். 2,25,200 ரூபாய் 2 லட்சம் ரூபாய் நீங்க தந்திருக்கீங்க. இன்னும் 25,200 ரூபாய் நீங்க தரணும். இந்த பாத்துக்கு இது வளமையா எடுக்கணும். பாருங்க, நீங்க விடையெல்லாம் கேட்டுட்டு வாரோரா. அப்ப அப்படி எல்லாம் நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. நாங்களும் உதவி செய்யறது கொஞ்சம் மனச்சாட்சியை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்ப அது இதுக்கு மேல இதுல ஒன்றும் குறைக்க ஒத்துருக்கும். ஒரு சதம் அதுல தரையும் மேல வளமையா கூட எடுக்க ஒரு. இப்ப நீங்க உங்களோட வியாபாரம் எல்லாம் வந்து 5,000 ரூபாய்க்கு வியாபாரம் பார்த்தா 50 ரூபாய் தான் இருக்கு. அப்படித்தானே விலைய பாருங்களேன். சரி, அதுதான் நீங்க மத்த கடைகள்லையும் கேட்டு பாருங்க. உங்கள்ட்ட வாரம் அதுக்கு தானே. இந்த நீங்க ஒன்றை எங்க வேணுங்க 12 ஆசையோட விலையை கேளுங்க. எவ்வளவு 750 ரூபா 800 ரூபா 9,000 ரூபா. நான் அதுக்கெல்லாம் 700 ரூபா தான். நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறோம். அவனோட வேலை கரெக்டா பார்க்கும். அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாங்க நிக்கிடம் வந்து இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல களுவாஞ்சி குடியிருந்தா என்று கொடுக்குறோம். பார்த்துருப்பீங்க. கடந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு அனைவருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோவில் என்ன சர்ப்ரைஸ் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் ஊடாக அந்த 3 பெண்களையும் வந்து கஷ்டப்படுத்தினா, காயப்படுத்தினா, வேதனைப்படுத்தினான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிடுவாங்க. உண்மையிலே அது அப்படி தான். என்னுடைய மனசுலேயும் வேதனையாக இருந்தது. அதை வந்து 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போ எல்லாருக்கும் அது கவலைக்குரிய விடயம் தான். அந்த கவலையை போக்கும் விதமாக தான் இன்றைக்கி அந்த வீடியோ அமைப்போது. அதுதான் உங்களுக்குரிய சர்ப்ரைஸாக இருக்க போது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் வந்து நான் கட்டாயம் வந்து ஒரு ரிஸ்கான ஒரு வேலை செய்யணும் நினைச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதை நான் அங்கே போய் தான் செய்ய போகிறேன். அப்போ நீங்கள் பார்க்கல உலகம் என்ன ரிஸ்க் எடுத்துருக்கோன்னு சொல்லி அதை நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோ பார்ப்பீங்க. நான் அதை வேலையை செய்ய போகிறேன். இந்த வீடியோவில் என்ன ரிஸ்க்குன்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா ரிஸ்க் எடுத்து செய்கிறது எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. என்ன தம்பி, ரஸ்கி சாப்பிட்ற மாதிரி. அதனால் 2 ரிஸ்க் எடுப்போம் நான் முடிவு எடுத்துக்கிறேன். அந்த ரிஸ்க் எடுத்தது எல்லாருக்கும் ஒரு பயமான சூழ்நிலை இருக்குமென்னு நினைக்கிறேன். எனக்கும் பயமாக தான் இருக்குது. ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கணும் கொண்டு நான் முடிவு எடுத்து தான் இருக்கிறேன். வாங்க அந்த ரிஸ்க் எடுக்க போவோம். அதுக்கு முன்னாடி எங்களை இந்த வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விடயங்கள் நான் சொல்லுவேன். இதில் வந்து கணக்கறிக்கைலாம் வடிவாக சொல்லுவேன். நிச்சயமாக அந்த கணக்கறிக்கை இந்த வீடியோவில் நான்
வடிவாக சொல்லணும் முடிவு எடுத்துக்கிறேன். ஏன்னு சொன்னால் நிறைய சீட்டிங் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இந்த யூடியூபரான்னு சொல்லி நிறைய புதிய யூடியூப்லாம் தொடர்ந்து இதுக்கண்டே கம்ப்ளைண்ட்டுக்கண்டு தொடர்ந்து யூடியூப் செய்கிறாங்கன்னு. அதனால் நாங்கள் செய்கிறத நேர்மையாக நேர்த்தியாக வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய தெளிவாக நாங்கள் வீடியோ செய்யணும், உதவி திட்டத்தை வடிவாக செய்யணும், மற்றகளை காசு கொள்ளையடிக்காமல் நேர்மையாக செய்யணும். அப்போ வாங்க இன்றைக்கி நாங்கள் கரடிநாத்துக்கு போவோம். பண்ணா போகணுமா தம்பி சொல்கிறேன், பண்ணா போட ஒரு பாட்டு படிங்கன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு நான் பாட்டு ரெடி பண்ணி வரல, இருந்தால் கூட ஒரு பாட்டு படிச்சிடுவோமே. அப்போ எனக்கு விருப்பமான பாட்டு படிச்சிடுவோம். சரியா? உனக்கும் விருப்பமான எல்லாருக்கும் விருப்பமான பாட்டு தான் படிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இப்போ நான் படிப்பேன் அந்த பாட்டு, அம்மா பாட்டு ஒன்று படிப்பேன்னு. அப்போ ரஜினிகாந்த் அம்மா தூக்கி கொண்டு இப்படி போவார் பாட்டு படிச்சு கொண்டுன்னு. என்ன படம் கொண்டு சொல்லுங்க? மண்ணு மண்ணுலாம் நினைக்கிறேன். அப்போ அந்த படத்தில் ஒரு பாட்டு படிப்போம். என்னய்யா வா வீடியோ எடுத்துருவோம். வா இப்படி வாங்க, தாக்கத்தை கொண்டாங்க பாவம் கிட்டு வாங்க. பேர் என்ன? இப்படி வாங்க, இப்படி கிட்ட வாங்க. நீ சுத்தவனா அப்படி பேர் என்ன? சத்தியனா? இதெல்லாம் இந்த இது விளையாட்டுறீங்கண்ணே, விளையாட வரையில் எங்க விளையாட்ட வரையில் நீங்க செஞ்சிருக்கீங்களா? எத்தனை ஏக்கர்? 3 ஏக்கரா? இந்த விளைஞ்சிட்டா? இப்ப மிஷினா வெட்டுறதுக்கு இருந்ததுக்கு உரத்துல வெட்டுறதுக்குன்னு. ரைட் ரைட் ரைட், பரவாயில்ல. என்ன எத்தனை ஏக்கர்? 3 ஏக்கர்னு. என்ன நல்லா விளைஞ்சிருக்கியா? நல்லா விளைஞ்சிருக்கேன். உங்களோட சொந்த காணியா? கோயில் பூமி என்ன? ரைட் ரைட் ரைட், ஓகே ஓகே. வீட்டு இருக்குமே மொட்டையா இருக்கு இதில் கணக்கான ஊர் தானே? சரி சரி சரி, ஓகே. சத்தியன்னு ஓகே. அப்போ வேலை போய்த்து வாங்க, நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். சரியா? ஓகே, இப்போ சந்திப்போமா? ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா சத்தியனை இடையில சந்திச்சோமே. அவர் இன்னைக்கு வெள்ளாமை செஞ்சு இந்த அறுவடை செய்ய போகிறாங்க. அதில் ஓரத்தில் உள்ள வெள்ளாமையில் வெட்டுறதுக்கு தாக்கத்தியோட போகிறார். வாங்க நாங்கள் கடிநாத்துக்கு போவோம். பாட்டு படிக்கிறது மறந்து போய்தானே? பாட்டு படிப்போம். ஓகே, பாட்டு படிக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னன் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அம்மாவை தூக்கி கொண்டு பாட்டு படிப்போம். என்ன பாட்டு சொல்லுவாங்க? அம்மா என்ற அழைக்கிற பாட்டுன்னு அந்த பாட்டு படிப்போம். அப்போ அதில் அம்மா பாட்டுன்னா எனக்கு ரொம்ப விருப்பம். உண்மையில் அம்மாவை விரும்பாதாக்கள் யாருமே இல்லை. எல்லாரும் உலகத்தில் இருக்க எல்லாரும் தாயை விரும்பாதாக்கள் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ பாட்டு படிப்பேன் நான். அதில் முக்கியமான வரிகள் இது. பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாக்கி ஈடாகுமாம். விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மாம். உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உறவில்லையே. இதில் பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவை யாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா. கடைசி வரையும் எது கொடுத்தாலும் தாய்க்கு ஈடாகாது. அதே போல் பார்த்தீங்கன்னா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும், அதாவது ஒரு கடையில் போய் நாங்கள் எவ்வளவு பெரிய பொருளை எவ்வளவு விலை வைத்து எடுத்தாலும் அல்லது விற்றாலும் தாய்க்கு ஈடான ஒரு பொருள் எங்கேயுமே கிடைக்காது என்பதுதான் இந்த உண்மையிலே இந்த அர்த்தம். அவ்வளவு அர்த்தமான வரிகள்னு பொன் வரிகள்னு சொல்லணும். இந்த பொன்னான வரிகள் அந்த பாட்டில் அடங்கியிருக்கு. இந்த பாட்டை கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அழகான பாட்டு, அன்பான பாட்டுன்னு சொல்லணும். இன்றைய திருக்குறளா பார்த்தீங்கன்னு சொன்னால் 109வது திருக்குறள். கொண்டென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் என்கின்ற 109வது திருக்குறளோடாக சந்திக்கிறோம். முன்பு நமக்கு உதவியவர் பின்பு அவரே நம்மை கொல்லும் அளவுக்கு துன்பம் செய்தாராயினும் அவர் முன்பு செய்த ஒரு நன்மை நினைத்தாலே அந்த துன்பம் கெடும் என்றுதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். வாங்க நாங்கள் கடிநாத்துக்கு போவோம். கடிநாத்துக்கு போயிட்டு இந்த சர்ப்ரைஸ் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அதில் என்ன நாங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறோம்ன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதான் செய்ய போகிறோம்ன்றைக்கு வாங்க நாங்கள் கடிநாத்துக்கு போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் காய்ச்சிறாங்க. வீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது, பால் காய்ச்சிறாங்க. நாங்கள் வாங்க பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. அவசரமாக போவேண்டா, பால் காய்ச்சி படுத்தும் போல கிடக்கு. இடையாட வரக்குள்ளே சொல்லியிருந்தாங்க அவங்க அக்காட்ட சொல்லி
பால் காய்ச்சிடுவான்னு சொல்லி வணக்கம். இதே மாலை போடக்கூட காலில் விடக்கூடாதா? வடிவா செய்கிறாங்க. கோலம் எல்லாம் போட்டுக்கிறாங்க. சரியா இருக்கு கோலம். கோலம் போட்டுக்கிறாங்க. அம்மா பால் காய்ச்சறீங்களா? ஓகே, நாங்கள் வந்து போயிட்டு பார்ப்பேன். இங்கே இதை பாருங்க, எப்படி இருக்குண்டு. திஸ் கவுஸ் இஸ் டொனேட்டட் பை மிஸ்டர் வசந்தன், ஆர் வசந்தன் ஃப்ரம் ஜெர்மனி, மிஸ்டர் பி இளங்கோவன் ஃப்ரம் சிங்கப்பூர், மிஸ்டர் பாஸ்கர் ஃப்ரம் சிங்கப்பூர், மிஸ்டர் ஜோகநாதம் ரங்கசாமி ஃப்ரம் சிங்கப்பூர். டேட் 26/6/2024. கோஆர்டினேட்டட் பை மாப்ரோ. பாருங்க, இந்த தம்பிட்டு பார்ப்பீங்க. சூப்பர். பாருங்க, நல்லா அத்தியாவசியம் போட்டுருக்குது. எல்லாம் வடிவாக கட்டியாச்சுது. டென்ட் ரூமில் கட்டியிருக்குது. இப்போ நாங்கள் வந்து இப்போ வீட்டை ஓப்பன் பண்ணல, இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணு. யார் கட் பண்ணுறது? வாங்க வாங்க. ஓகே ஓகே, பாருங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. உள்ளுக்கு பார்ப்போம், நம்ம உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல வந்து இப்படி இருக்குது. அதுக்கு முதல்ல வந்து நம்ம பாலை காய்ச்சி போட்டு உள்ளுக்கு அப்படியே பார்ப்போம். என்ன வேலையும் பார்ப்போம். வாங்க. ஜன்னல் இருக்குது. இங்கே பாருங்க, அத்திவாரம் உயரம் வந்து 2 அடி இருக்கும். கருங்கல் எல்லாம் போட்டது. கருங்கல் மிச்சமாக கல்லு கடை மிச்சமாக கிடையாது. இந்த கல் மிச்சமாக இருக்குது. அந்த பிளாக் கல்லும் ஒரு 100-150 கல் வரும் போல. எத்தனை கல் இருக்கு? ஒரு 100 கல் வருமா? எத்தனை? 100 கூட வருமா? சரி, ஓகே ஓகே. 50 இருக்குண்ணே. சரி, ஓகே. அப்போ நாங்கள் வந்து பாலை காய்ச்சி போட்டு பால் பொங்கக்குள்ள சரியா வெடி கொடுத்தணும். வெடி பண்ணிச்சிங்களா? ஓகே, அதெல்லாம் வெடி கொடுத்தணும். ஆனா ஒன்று சொல்றேன் தங்கச்சி, காலில் விடக்கூட மாலை போடக்கூடாது. சரியா? ட்ரெண்ட் செய்யக்கூடாது. அண்ணா என்னண்டு அண்ணா நீங்க எங்க தங்கச்சி தான், தங்கச்சாவே நான் நினைச்சிருக்கேன் உங்களை. ஓகே, நம்ம பாலை காய்ச்சி போட்டு வீட்டு ஓப்பன் பண்ணுவோம். அப்பமா சந்தோஷமா? நல்லா சிரிக்கிற வண்டியில சந்தோஷமா இருக்கா? சரி வாங்க, நாங்க பாலை காய்ச்சி போட்டு பால் பொங்கணுமே. வீட்டை கட்டுறதுக்கு உதவி செய்த அனைத்து உறவுகள், அதாவது வசந்தன் அண்ணா, இளங்கோவன் அண்ணா, பாஸ்கர் அண்ணா, ஜோகநாதம் அண்ணா இவங்களோட சார்பாக வந்து இந்த வீட்டை நான் ரிபன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். சரியா? ஓகே, தேங்க்ஸ். இப்போ வந்து சிறப்பு இருக்குது. இப்போ வந்து வீட்டுக்காரிட்ட கை வைக்க கையில் ஒப்படைக்கணும்னா கை வைக்கணும். திறங்க திறகு கூட கை வைக்கணும்னே. சரி, ஓகே. இப்போ நாங்கள் இருக்கா வீட்டை பார்ப்போம். உங்களுக்கு வீட்டை பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால்
அழகான டிசைன் கதவை போட்டு திருநெல் சாத்திருக்கிறாங்க பாருங்கள். மாவிளை தோரணம் கட்டிக்கிறாங்க, அழகான மாவிளை தோரணம். அப்படியே அழகான பெரிய கதை உண்டு போட்டு போட்டு அழகாக இருக்குது. இது வாங்கம்மா மாவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜன்னலை திறப்போம்னே காற்று காற்று வரணும். ஓகே, ஜன்னலுக்கு மத்திய மாவிளை தோரணம் கட்டிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இதுதான் முன்னுக்கு இருக்கிற ரூம். ஒன்று மலை அப்படியா கழுவி இருக்கிறீங்கண்ணே. ஓகே, ஃபர்ஸ்ட்டாக வந்து அப்பாடை போட்டு வச்சுருக்கீங்களா? அப்பாடை போட்டுவேண்ணே. அப்பாடை ஆசையை நிறைவேற்றிருக்கேண்ணே. அதனால அப்பாடை போட்டோ கொண்டு வச்சுக்கிறீங்க. அப்பாடை விருப்பத்தை நிறைவேற்றிருக்கேண்ணே. அப்பாடை கனவு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுக்கணும் இருக்குல்லண்ணே. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அடுத்த ரூம். அடுத்த ரூம் பாருங்கள், நல்லா அழகான ரூம் தான் உண்டானே. 12க்கு 12ண்ணே. நல்லா அழகான ரூம். இனி உங்களுக்கு அந்த பாம்பு வரும் அப்படி இப்படின்னு ரூம் இல்லைண்ணே. இப்போ பாருங்கள், இப்போ இதில் கும்பம் வச்சுருக்குறாங்க, பிள்ளையார் கும்பம் வச்சுருக்குறாங்க. புதுமனை புகு விழா என்ற புதுமனை புகு விழாவில் வந்து அழகான கும்பம் வச்சு நாங்கள் வந்து புதுமனை புகு விழாவை சிறப்பிப்போம் என்ன. அப்போ கலப்பிப்போம். இப்போ வந்து நாங்கள் வந்து பழமையாக பொங்குவாங்க. இங்கே வந்து பசுபால் காய்ச்சிருக்கீங்க. பொங்கல் தான் சிலாக்கள் வந்து பொங்குவாங்க, சிலாக்கள் பசுபால் காய்ச்சுவாங்க. ரெண்டும் நாங்கள் செய்கிற வளமை. அதை மாதிரி இன்றைக்கு வந்து பசுபால் காய்ச்சிருக்கிறாங்க. பால் காய்ச்சி புதுமனை புகுதல் என்ற தலைப்பில் வந்து இன்றைக்கு வந்து புதுமனை புகுதிருக்கோம். அவங்க வந்து இந்த வீட்டை ஒரு கையில் கூட ஓகே. இந்த ஓகே, நாங்கள் வந்து இப்போ வந்து பால் குடிக்கணும். பால் நாங்கள் இப்போ நாங்கள் இருந்து குடிப்போம். இப்போ வந்து நாங்கள் புதிய வீட்டுக்குள்ள வந்து இன்னைக்கு இருந்து பால் குடிப்போம். இது கொண்டு இருங்க அம்மாம்மா, வாங்க இருங்க அம்மா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பால் குடிக்கிறோம். முதலாவது பால் என்ன புது வீட்டில் வந்து முதலாவது சமைச்ச சாப்பாடு நாங்கள் குடிக்கிறோம். நீங்கள் குடிங்க நீங்கள் ஓகே. பாத்தீங்கன்னா சரியான கச்சாங்காத்து அடிக்குது. உண்மையா ஒரு மங்களகரமான டைம், சந்தோஷமான நேரத்துல நல்ல காத்து அடிக்குதுன்னு இல்லாட்டி வக்கி அடி சரியா வக்கி அடிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா அம்மா வந்திருக்காரு. பக்கத்து வீடா எங்க? பக்கத்து வீடானே, பக்கத்து வீடு. இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னீங்க நீங்க? என்ன புதுமனை புகு விழாவில் நாளையில வந்து ஏதோ செய்யணும்னு சொன்னீங்க. அரிசி உப்பு பாக்கெட்டு வீட்டுக்கு வைக்கணும். அரிசி உப்பு பாக்கெட் மரக்கறி எல்லாம் வீட்டுக்கு வைக்கணும். இது சமைக்கணும்.
பிறகு சமைக்கணும். அது முதலாவது கொண்டு அந்த டைம் கொண்டு வைக்கணும். டைம் கொண்டு வச்சு போட்டு சமைக்கணும். அப்படியே சத்தமா சொல்லுங்க. சமைக்கணும், வீட்டுக்கு கொண்டு வைக்கணும், அரிசி அரிசி கொண்டு வச்சு போட்டு தான் சமையல் வேலையை அரிசி மிளகு வீட்டுக்கு வச்சு போட்டு உப்பு வைக்கலாம், மரத்தெல்லாம் சமைக்கணும். வெஜ்ஜி போட்டு சமைக்கணும். வெஜ்ஜி போட்டு சாமி போடணும். சாமி கும்பிடணும், சமைச்சு பால் காய்ச்சி நம்ம குடிச்சிட்டு அப்படி செய்யணும். ரைட்டு. பாத்தீங்கன்னா பழம்பெரும் அம்மா வந்து அவட இப்படி நாங்க வந்து வீடு வீடு குடிபுகிற இப்படின்னு சொல்லி இருக்காங்க. வந்து நாங்க வந்து பால் காய்ச்சி போட்டு அந்த அரிசி மரக்கறி சாமான் கொண்டு வீட்டுக்கு வைக்கணுமா, சாமான் கொண்டு வச்சு போட்டு சாமி போடணும். அப்ப அம்மா உங்கள்கிட்ட அரிசி சாமான் இருக்குதா? அப்ப எடுத்துதாங்க, எடுத்து கொண்டு வைங்க. காட்டுங்க 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 பாருங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து அரிசி மரக்கறிக்கு இது உப்பு ரெண்டு கொண்டு வைக்கணும்னே கொண்டு வைங்க. ரைட். இப்ப வந்து வீட்டுக்குள்ள வந்து சமையல், அதாவது அன்னத்தை கொண்டு வைத்தாங்க. வீட்டுக்குள்ள அன்னம் எடுத்தாச்சு, அன்னத்தை எடுத்தாச்சு, பாலும் காய்ச்சியாச்சு, அன்னம் எடுத்தாச்சு. இப்ப எப்படி உங்களோட சந்தோஷமா? சந்தோஷம். ஓகே வாங்க, அதுக்கு வாங்க. சரிங்க. ஓகே. பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து பால் காய்ச்சி இந்த வீடு குடிபோக்குல வந்து பக்கத்துக்கு அம்மா வந்துட்டாங்க, அவங்களோட அக்கா வந்திருந்தாங்க. அவங்கள பக்கத்துல சொந்தங்களும் கொஞ்சம் ஆதரவா இருக்கானோட கூட எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நீங்க போறீங்களா? போறதுக்காக அவர்கிட்ட அந்த விளக்கத்தை கேட்கணும். அவ பிடிச்சி வச்சிருந்தா கோயில் போறீங்களா? சாமி போறீங்களா? ரைட். இப்போ 12 மணி ஆகுதுன்னு. ஓகே, நீங்க போயிட்டு வாங்க. நன்றி அம்மா, நன்றி, போயிட்டு வாங்க. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு பின்ன வருவீங்க. நீங்க போறீங்க கோயிலுக்கு? இல்ல, இது முடிஞ்சதான் போறீங்க. பின்ன சரி, போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு சாமி பாத்தீங்கன்னா சாமி கேட்ட வயது 12 மணி ஆயிடுது. சரி, 12 மணிக்கு நாங்க இந்த உள்ளுக்குள்ள வந்து அன்னத்தை கொண்டு வைக்கிறோம். சந்தோஷமான ஒரு நிகழ்வு உண்டு. அப்ப அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வேளையில வந்து அம்மாட்ட பிள்ளைகிட்ட அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, அவங்களோட வீடு ஏற்கனவே வந்து குடிசை வீடுல ஓட்ட குடிசையில இந்த ஓலையெல்லாம் இட்டு போன மாதிரி இருந்திருக்கும். நீங்க பாத்துருப்பீங்க. இன்றைக்கு வந்து படிவான சீட் போட்ட வீட்டுல 2 ரூமோட அழகான வீட்டுல நீங்க தூங்க போறீங்கன்னு. அப்ப உங்களோட அந்த மைக் வாங்கிட்டாங்கம்மா. அம்மா சொல்லுங்க, உங்களோட மனநிலை, உங்களோட சந்தோஷம் எப்படி இருக்கு? எனக்கு நல்லா இருக்குமனே, நல்ல சந்தோஷமா தான் இருக்கேம்மா. நான் இங்க தந்த இதால நான் நல்ல இதாக இருக்கேன். சந்தோஷமா இருக்கேம்மா. நீங்க இன்னும் நல்லா இருக்கணும். இன்னும் நீங்க 100 நாளைக்கு நல்ல உங்களோட புள்ள ஊட்டி நீங்களும் நல்லா இருக்கணும் மக்கள். எங்களை நல்லா வச்சிருக்கேன். நாங்க கஷ்டப்பட்டு நாங்க ஓட்டக்கூடியில நாங்க கிடந்து கஷ்டப்பட்டு நாங்க நீங்க இந்த வீட்டு தாரத்துக்கு நீங்க புண்ணியா வாழங்க, நல்லா இருந்து வாழணும் மக்கள். அம்மா உங்களோட மனதில் எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி உங்களோட வீடு கிடைச்சது உங்களுக்கு சந்தோஷமா? இல்ல இதோட பெரிய வீடு எப்படி எதிர்பார்த்தீங்களா? இல்ல இந்த வீடு போதுமா? இந்த வீடே போதும். நாங்க ஓட்டக்கூடிய தான் கிடந்தது, ஓட்ட குசினி தான். அதுவும் ஒழுவாடு கிடந்து நாங்க நீங்க தந்தது எங்களுக்கு சந்தோஷம். நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தாம்மா, நாங்க நல்லா இருந்த மாதிரி தான். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அது எங்களுக்கு, நாங்க பட்ட கஷ்டத்துக்கு வந்து போனதுக்கு, உங்களுக்கு வீடு கட்டி இருந்த கஷ்டத்துக்கு நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது எங்களுக்கு மன திருப்தியா சந்தோஷமா இருக்குமே. அப்ப நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்களோட மனதில? நாங்க இவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம். அந்த இந்த காத்துல அடிக்குங்கிற தவிரம் கிளப்பி அடிக்கும். அந்த கொட்டிலுக்குள்ள இருந்து எங்கட மழை எல்லாம் பெஞ்சு நிம்மதியா தூங்கவே இல்லை எங்களால. அதுக்குள்ளே இந்த இப்படி ஒரு வீடு வந்து அந்த கடவுள் மாதிரி அவங்க எங்களுக்கு. அப்பாவோட சாவுக்குள்ள நிம்மதி அதுக்குள்ள அவர் படுக்கல. எங்களோட நிலைமையை நிம்மதியா அவர் செத்தது கூட இல்ல. எங்க 3 பேர கவலையை யோசிச்சு கொண்டு அவர் இருந்து சாகிறதுக்காக இது செஞ்சு ஒரு சாவுக்குள்ள ஒழுங்கா
வயதுல இருந்து சாகலப்பா. எங்களை 3 பேருக்கு ஒரு கொட்டில ஒழுங்கான ஒரு கொட்டில அதை அடிச்சு தந்து விட்டான் சாண மட்டும் நினைச்சவரு. அதான் அப்பா இந்த அப்பா ஆசைப்பட்டு தந்து விட்டோம். இந்த போட்டோ கொண்டு மாட்டி வச்சிருக்கேன். அப்பட கனவு கொண்டு விட்டோம். எங்களுக்கு உதவி செஞ்ச பாஸ்கரன் அண்ணா அதை சொல்லுவோம், கடைசியா சொல்லுவோமா யார் யாரும் செஞ்சு எப்படி செஞ்சு நன்றி எல்லாம் வழியா சொல்லுவோம். அப்ப கடைசியா நாங்க வந்து அந்த நன்றி சொல்லுவோம் வடிவா விளக்கம் எல்லாம் காய்ச்சி போடு. சரியா? இப்போ வந்து இவர் சொன்ன விடயத்தை பார்த்துருப்பீங்க. இவர் சொன்ன விஷயம் என்ன சொன்னா, அப்பா வந்து கடைசி ஆசை வந்து அவங்கள ஒரு நல்ல ஒரு கொட்டியில கட்டி கொடுத்து போட்டு தான் செத்து போகணும்னு சொல்லி, அப்படி அந்த கொட்டிலும் கட்ட முடியாத நிலையில இந்த ஓலை குடிசைக்குள்ள அந்த உடலை கூட வைக்கிறதுக்கு ஒரு குடில் இல்லாம கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படி அந்த சூழ்நிலையில இந்த வீடு கிடைச்சி சந்தோஷமா சொல்றாங்க. அந்த வகையில இந்த உதவி செஞ்ச அண்ணாக்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை கூறி, இப்போ வந்து நாங்க வந்து ஒரு வீட்டை காட்டி போட்டு வடிவ அழகா காட்டி போட்டு கதைப்பாங்கண்ணே. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டை கட்டுறதுக்கு நிதி உதவி வழங்கினார்கள் யார் யாருன்னு நாங்க பார்த்துக் கொள்ளலாம். அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தங்கச்சியில வந்து நான் யாழ்ப்பாணம் போயிருந்தேன், கொழும்பு போயிருந்தேன். அப்ப இடையில நிறைய இடைஞ்சு வரலாம் போயிட்டுன்னு அப்ப அந்த டைம்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு காசு இருந்தா என்னென்ன காசு இருந்தா அந்த வழியை சொல்லுங்க. சொல்லுங்க டேட் சொல்லி சொல்லுங்க. நான் இப்ப பிறந்தேன் எவ்வளவு பிறந்தேன் படியா சொல்லுங்களா கூட்டி பார்ப்போம். சொல்லுங்க. 5ஆம் மாசம் 10,000. ஓ 5ஆம் மாசம் 18 30,000. 30,000. 5ஆம் மாசம் 18 25,000. 25,000. 5 20 25,000. 2 20,000 அப்ப 50,000 போடுறேன். ஓகே. கடைசி 27 5ஆம் மாசம் 27 50,000 தந்தீங்க. 50,000 தந்தனால எத்தனை 5ஆம் மாசம் 27. 5ஆம் மாசம் 27 50,000. ஓகே. அப்புறம் திரும்ப 22 தந்தீங்க. 22 தந்தனால அண்டு. ஓ இப்போ அதே நாள். ஓ அதே நாள். அப்புறம் 5ஆம் மாசம் 29 பேங்க்ல போட்டுட்டு நீங்க 40,000. பேங்க்ல 5ஆம் மாசம் 29 29 பேங்க்ல போட்டுனா 40,000. ஓ 40,000 போட்டுருங்க. ஓகே. அப்புறம் 6ஆம் மாசம் 3ஆம் தேதி 5,000 தந்தீங்க. 6ஆம் மாசம் 3ஆம் தேதி என்ன 5,000 தந்தனா. ஓ 6ஆம் மாசம் 13ஆம் தேதி 5,000 தந்தீங்க. 6ஆம் மாசம் 13ஆம் தேதி 5,000 தந்தனா. ஓ இன்னொரு 5 தந்தீங்க. அண்ட் இன்னொரு 5 தந்தீங்க. இன்னொரு 5 தந்தனா. 10,000. அது 10,000 தந்தனா. ஓ ஓகே. அப்புறம் 6ஆம் மாசம் 14ஆம் தேதி 5,000 தந்தீங்க. கொஞ்சம் வரனா. அப்புறம் 6ஆம் மாசம் 14ஆம் தேதி 5,000. 6ஆம் மாசம் 16ஆம் தேதி 5,000 ரூபாய். அவ்வளவுதான். அன்றைய கடைசியா வந்து உங்களுக்கு 5,000 வந்துருக்குங்க. ஓ கடைசி 5,000 அண்டு 2,000 ஞாயிற்றுக்கிழமை. ஓ 2,000 பெயிண்ட் அடிக்கிறது 5,000 கொடுத்துனானே. அப்ப 7,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா 7,000 ரூபாய் அப்படின்னா மொத்தம் வந்து 2,54,000 ரூபாயா. 2,54,000 ரூபானே. அப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 2,54,000 ரூபா தங்கச்சியில கொடுத்துருக்குறேன். அது என்னென்னதுக்கு இருந்து நான் சொல்லி இப்படி சொல்லிடுமா சொல்லுங்க. சொன்ன எழுதி சொல்லி சொல்லுங்க. இந்த 5ஆம் மாசம் 7ஆம் தேதி தந்த காசு சமையல் சாமானுக்காக தந்த 10,000. சமையல் சாப்பாடு சாமான் இல்லாம அரிசி சாமான்.
பிறகு 5ஆம் மாசம் 18ஆம் தேதி கருங்கலுக்காக 25,000 கொடுத்தேன். கருங்கலுக்கா? ஓகே. கருங்கலுக்காக 26 26 கொடுத்தீங்க. பிறகு 5ஆம் மாசம் அதே நாள் ப்ளோக்களுக்காக 35. கொஞ்சம் பாருங்க, 35 26 35 26. ஓகே. பிறகு 5ஆம் மாசம் 20 மண்ணோட டிப்பர் 20,000 கொடுத்தேன். 25 தானே? ஓ. பிறகு மரம் இந்த தென்னை மரத்தை பறிச்சு 5,000 கொடுத்தேன். 5,000 ரூபா. ஓகே. பிறகு 50,000 தந்து 50,000 தந்து அதுல 10 பாக்கெட் சீமெண்ட் எடுத்தேன். ஓகே. சீமெண்ட் எடுத்தீங்க, 10 பாக்கெட் சீமெண்ட் எடுத்தீங்க. ஓகே. 22,000 போனது. பிறகு அது ஏத்தி பறிச்சது. பிறகு அதுல ப்ளோக்கல் 24,000 ரூபா. ப்ளோக்கல் 24,000 கொடுத்தீங்க. அது 50,000 ரூபானே. பிறகு திரும்ப 5ஆம் மாசம் 29 சீமெண்ட் பாக்கெட் 10 எடுத்தேன். சீமெண்ட் பாக்கெட் 10 எடுத்தீங்க. 22,000 ரூபானே. எத்தனை ஒளி அதெல்லாம் சொல்லியாங்க. அது எவ்வளவு? அந்த 10 பாக்கெட் ஏற்றினதுல 2,200 ரூபா வந்தது. அதுக்கு பிறகு 10 பாக்கெட் எடுத்தது 1,000 ரூபா வந்தது. ஏன்னு சொன்னா முக்காஞ்சி ஏற்றினதுல இருந்து அப்படியே ஏற்றுனீங்க. ரைட். ஓகே. ஓகே. 3,200 ரூபானே. ஓகே. பிறகு முக்காஞ்சி 3,000 ரூபா. முக்காஞ்சி 3,000 ரூபாய் கொடுத்தீங்க. ஓகே. வாங்கின 3,000 அங்க இருந்து வந்தது. ஏத்திட்டு குவாரில இருந்து ஏத்திட்டு வந்தது. கூலி ஏத்து கூலி. ஏத்து கூலி. ஏத்து கூலி 3,000. ஏத்தி கூலி 2,000. ஏத்து கூலி 2,000. ஓகே. கயிறு ஆணி கம்பி எல்லாம் எவ்வளவு மொத்தம்? கம்பி வந்து 1,700 ரூபா. ஆணி 120. 1,100 ரூபா. 120 ரூபா ஆணி. ஓகே. கயிறு 120. 120. ஓகே. ப்ளோக்கல் 15,000 கொடுத்து வாங்கினேன். 5ஆம் மாசம் 30. திருப்பி 15,000 கொடுத்து வாங்கினே. பலகை வாங்கினேன். எவ்வளவு? 1,650 ரூபா. 1,650. ஓகே. கொங்கிரீட் போட்ட 4,000 ரூபா. 4,000 ரூபா. அவங்க 2 நாள் போட்டதுக்கு சாப்பாடு கொடுத்து 1,000 ரூபா. நீங்க 5,000 இருந்தா நீங்க 4,000 அவங்களோட கையில கொடுத்த பிறகு அவங்களுக்கு மதிய சாப்பாடு கொடுத்து வரணும். லேட்டா தானே வந்தாங்க. இப்ப சாப்பாடு கொடுத்து மொத்தமா 5,000 போடுங்க. 5,000. பிறகு மேசங்கராங்களுக்கு சாப்பாடு கொடுக்கன்னு சொல்லி 5,000 தந்து நீங்க. அதெல்லாம் சாப்பாடு காசு. அப்ப வேற என்ன பொருட்கள் வேணும்? 6ஆம் மாசம் 13ஆம் தேதி அது நீங்க கொண்டு வந்தது. நீங்க கொண்டு வந்தது ஒரு பாக்கெட் எடுக்க சொன்னேன். நீங்க 2,200 கொடுத்து ஒரு பாக்கெட் எடுக்க. 2 தடவை எடுக்க சொல்லிங்க. ஒரு தரம் தான். ஒரு பாக்கெட் எடுத்துக்கொண்டு பின்னேரமே பூட்ட போறாங்கன்னு சொல்ல பின்னேரமே எடுத்து. அப்ப ஒரு பாக்கெட் நீங்க எடுத்துறீங்களா? ஓகே. 2,200 ரூபா. மற்றதெல்லாம் சாப்பாடு தானே. மற்ற சாப்பாடுன்னு அப்ப பாத்தீங்கன்னா 1,97,000 ரூபா. 9,990 ரூபா. 1,97,990 ரூபாய்க்கு நீங்க பொருட்கள் வேண்டிக்கிறீங்க இந்த வீட்டுக்கு. என்ன 1,97,990 ரூபாய்க்கு நீங்க பொருட்கள் வேண்டிக்கிறீங்க இந்த வீட்டுக்கு நான் அனுப்பி. சரியா? மீதி வந்து உங்களோட மொத்தமா தந்திருக்கிறேன் 2,54,000 ரூபானே. அதுல வந்து 1,97,990. 1,97,990 கழிச்சா வந்து 1,57,910 ரூபா சாப்பாடுக்குன்னு தெரியும். சரியா? அது மேசண்ட சாப்பாட்டுக்கு மூட சாப்பாடு எல்லாம் சேர்த்து 56,910 ரூபா இந்த 1.5 மாசத்துக்கு அந்த சாப்பாடுக்கு. என்ன ஓகே. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு பொருட்கள் வேண பணம் வந்து 1,97,990 ரூபாய்க்கு நீங்க இந்த வீட்டு பொருட்கள் வேண்டிக்கிறீங்க. அது நான் உங்களுக்கு அனுப்பி மண் கல் கம்பி பலகை அது இதுன்னு வண்டி எடுத்துக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து சீட்டு வேணது சீமெந்து வேணது மற்றது கொழுக்கி மரம் கதவு நில எல்லாம் வேண்ட கணக்கு வந்து நான் வேறையா அங்க கணக்கு போட சொன்னான். கடையில் எடுத்து அவர்கிட்ட வந்து கணக்கு எழுதுங்க சொல்லி சொன்னான். சரியா? எழுதி போட்டு அவர் வந்து எனக்கு பில் தந்திருக்காரு. அப்ப பில் தந்தவர் அப்படின்னு சொன்னா நான் வந்து அதை வீடியோ வச்சிருக்கிறேன். காய்கறி கடையில வந்து ஜஸ்மின் ஹார்ட்வேர் ஜஸ்மின் மரம் மால்ல வந்து ஜஸ்மின் மரம் மால்ல வந்து நான் வந்து பில் போட்டிருப்பேன். அவர் சாமான்ல என்னென்ன சாமான் படிவா எழுதி எவ்வளவு லெஸ் பண்ணி தான் போட்டிருக்கிறார். எல்லா சாமான் என்னென்ன சாமான் சொல்லி சீட்டு மோட்டோடு மரம் கதவு பூட்டு சீமெந்து
இப்படி வந்து நிறைய எல்லா சாமானையும் வந்து எழுதிக்கிறாரு. இது இப்படி எல்லா சாமானும் வந்து மொத்தமா வந்து எனக்கு பில் போட்டு வச்சிருக்கிறாரு. அதை வந்து நீங்க வந்து வடிவா பார்த்துட்டு வாங்க. நான் வந்து அவற்றை பில் போடக்குள்ள ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். அதை வடிவா பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காய்கறி கடைக்கு வந்திருக்கிறோம். அவர் வந்து இங்கே சாமான் காரணம்னா சீப்பாக தருவார், நல்ல வடிவாக செஞ்சிருவார். அதுக்காக வேண்டி இங்கே பில் போட்டிருக்காரன். 35,000 குடும்பத்திற்கு நினைக்கிறேன். கணக்கு பார்த்துட்டு வாங்க பார்ப்போம். எவ்வளோ மாதிரி இந்த மாதிரி போட்டு கேட்டு பார்ப்போம். ஐயோ பிஸி ஆகிக்கிறவங்களுக்கு இந்த கடும் கோவம் அடிக்கல பாருங்களேன், அங்க எல்லாரும் இன்னைக்கு 2 காய்ச்சிங்க. சலாம் அலைக்கும். எப்படிங்க சும்மாங்களா? கண்ணாலே வந்திருக்கீங்க. கணக்கு பார்த்து உங்களுக்கு கணக்கு முடியும். காசு தரல உங்களுக்கு. எடுத்து பார்த்துட்டு எடுக்கணும் பாத்துறீங்களா? தெரியுதா நம்மளோட வரிஜனி வேலை. அப்போ பில்லெல்லாம் சரியா? பில்லு கணக்கு முடிப்போம். எவ்வளவு தர மாதிரி இருக்கு? இதுல உங்களோட பில்லு 3 பில்லு இருக்கு. சாமான செல்லையா? சொல்லுங்க. 18 சீட் எடுத்திருக்கீங்க. கொழுப்பு 4 கிலோ, தார்பாய், கதவு நில ஜன்னல், மறுவா ஒரு தென்னை மரம் எடுத்திருக்கிறீங்க 120 அடி. 120 அடி. 2க்கு 2 எடுத்திருக்கிறீங்க 70 அடி. விலையெல்லாம் உங்களுக்கு சொல்லி தானே போட்டேன். நீங்க தெரியும் தானே, விலையெல்லாம் விசாரிச்சு போட்டு வாரால். இந்த அடிக்கிற பில் இடது 2,05,560 ரூபா ஒரு பில். இந்த சீட்டு 18 சீட்டு 18 4 கிலோ 4 கிலோ கொழுப்பு 12 அடி. என்ன தார்பாய் அதை சொல்லி கொடுங்களா? அந்த கோழி கூட்டம் நிலை எவ்வளவு? 7,000 தெரியும் செஞ்சு கொடுங்க. தெரிஞ்ச பார்த்து செஞ்சு கொடுங்க. ஜன்னல் கதவு 4,700. தென்னை மரம் என்னடா செய்யறா? தவறத்தெடுத்து அடியண்டா 15,600. 2க்கு 2 30 அடி 70 படி 2,100. சீமெண்ட் 20 பக்கெட் 42,000. சீமெண்ட் எவ்வளோ அடி போட்டீங்க? 2,100 ரூபானே. 2,200 ரூபா பசார் போகும். நான் உங்களுக்கு 2,100 ரூபா தான் போட்டிருக்கேன். நீங்க கேட்டு பாருங்களேன் பசார். அதான் நீங்க உங்களுடைய வாரத்துக்கு நீங்க அடுத்தது ஒரு பில்லு 6,300 ரூபாய் பில் ஒன்று இருக்குங்க. அதுல சின்ன சாமான் 5 எடுத்திருக்கிறீங்க பாருங்க. இதுல என்ன ரோலர் பிரஷ், மத்த பிரஷ் உண்டு. ஜன்னல் கம்பி, ஜன்னல் அந்த நீங்க கொண்டு ஒத்தே நல்ற கம்பி, ஜன்னல் கொழுக்கி 100 ரூபானே. அது ஜன்னல் கம்பி 360. 1,200 பிரஷ், 1,400 ரோலர் பிரஷ். அது 6,300. ஓகே 6,000. இன்னும் இந்த ஒன்று இருக்கு 13,340 ரூபா உண்டு. ஆணி 1 கிலோ, அசவு 12 என்னது அசவு 700 ரூபா. 3 அசவு. ஒரு அசவு 700 ரூபா படி 3 அசவுக்கும். அது அந்த அசவு 800 ரூபா விற்கிற 12 இன்ச் அசவு ஒரிஜினல் அசவு 700 ரூபா தான் போட்டிருக்கீங்க. 12 இன்ச் ஜன்னல் அசவு 2 700 ரூபா 380 ரூபா வரும். 60 5 ரூபா அப்படி 300 ரூபா. சாவுபோல் 300. பூட்டு ஒன்று 1,300. மோட்டோடு 26 3,240. பில்லர் 10 லிட்டர் 4,200. அப்ப எல்லாம் சேர்த்து உங்களுக்கு மொத்தமா 2,25,200 ரூபா வந்துருக்கு. 2,25,200 ரூபா. என்னாலே சரி. அப்ப நான் வந்து ஒரு 2 லட்சம் வந்துருக்கேன்.
இல்லடா கினிஷவு பிறகு துப்புரவா இல்ல முடிஞ்சு. பலவையே இல்ல வரலியவன். 2,25,200 ரூபாய் தந்திரிக்க. 2 லட்சம் ரூபாய் நீங்க தந்திருக்கீங்க. இன்னும் 25,200 நீங்க தரணும். இந்த பாத்துக்கு இது பழமையா எடுக்கணும். இங்க பாருங்க, நீங்க விடையெல்லாம் கேட்டுட்டு வாரோரா. அப்ப அப்படி எல்லாம் நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, நாங்களும் உதவி செய்யறது கொஞ்சம் மனச்சாட்சியை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்ப அது இதுக்கு மேல இதுல ஒன்றும் குறைக்கீங்களா ஒத்துருக்கும். ஒரு சதமானதுல தரையும் மேல பழமையா கூட எடுக்க இப்ப நீங்க உங்களோட வியாபாரம் எல்லாம் வந்து 5,000 ரூபாய்க்கு வியாபாரம் பார்த்தா 50 ரூபாய் தான் இருக்கு. அப்படித்தானே விலைய பாருங்களேன். சரி, அதுதான் நீங்க மத்த கடைகள்லையும் கேட்டு பாருங்க. உங்கள்ட்ட வாரம் அதுக்கு தானே. இந்த நீங்க ஒன்றையும் கேட்க வேணா 12 ஆசையோட விலையை கேளுங்க. எவ்வளவு சொல்றாங்க? 750 ரூபா, 800 ரூபா, 900 ரூபா. நான் அதுக்கெல்லாம் 700 ரூபா தான் போட்டிருக்கேன். அதுக்கு தானே வார நீங்க வந்து சேவை செய்யறீங்க, சேர்ந்து செய்யறீங்கிறது கதவு நிலையோட விலையை பாருங்க. நீங்க கதவு நிலையோட விலை எவ்வளவு போட்டிருக்கீங்க? உங்களுக்கு டிசையும் கதவு டிசையும் நிலை 7,000 போட்டீங்க. இல்ல கதவுக்கு வந்து 21,000 போட்டீங்க தேக்கு. அப்ப பாருங்க, அது சுரகு கதவு. அது அந்த கதவுக்கு கூலி 7,000 ரூபா வருது, கூலி மட்டும். சரி, அதான் இப்ப நான் உங்கள்ட்ட வாரத்தை காரணம் தான் காய்ச்சாரு. இதுல ஒரு சதம்னா ஒருத்தருக்கு குறுக்கை மாட்டேன், தரைய மாட்டேன். அந்த மனச்சாட்சியா உங்களுக்கு பில்ல போட்டு தந்திருக்கேன். மற்ற இடத்துகள்லையும் கொஞ்சம் விசாரிங்க. அடுத்த தடவை சாமான் எடுக்கக்குள்ள விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க. சரி, இதாங்க பண்ணி பாருங்க. 1, 2, 3, 4 25,000 ரூபாய் 200 ரூபா நீங்க தர. 25,000 சரியா பாருங்க. 25,000 1, 2, 3, 4 24 தான் இது. 1,200 ரூபா தரணும். இங்க பாருங்க, நான் நீங்க மற்ற இடங்கள்ல ஒரு கேட்டுட்டு வந்தேன் கிட்ட கதைங்க. நீங்க விலைகளை பாருங்க. அதுல 200 ரூபா நீங்க தரணும். சரியா? அது 200 ரூபாயில நீ உங்கள்கிட்ட கேட்க இமெயில். அது 20 ரூபாய் கணக்கு பார்க்காங்க. 20 ரூபாய் நான் வரக்குள்ள சரி நான் தருவேன். சரியா? ஏன்னா ஹாஜியா டென் வந்துட்டுன்னா அவர்கிட்ட வடமை எடுக்கிறது நல்ல சீப்பா தருவாரு. மற்ற இடத்துல விட குறைச்சி தருவாரு. மற்ற இடத்துல 20 ரூபான்னா அங்கே 10 ரூபாய் தருவாரு. அவற்றுக்கு ஒரு லாபம் இல்லாம 1 ரூபா 50 அப்படிதான் தருவாரு. அதனால வச்சு பாரு வந்து எடுத்து பார்த்துருக்கீங்க. ஒரு 2 வருஷமா இவட்டா எடுக்கிறேன். எத்தனை வீடு வரைக்கும் 2-3 வீடு வரைக்கும் எடுக்கிற காரணம் இதான். அது வந்து காசு கொடுக்கறத சாமான ஏற்றி போயிட்டு பிறகு கணக்கு பார்த்து காசு கொடுக்கலாம். அந்த எல்லாம் இப்போ 22 லட்சம் கொடுத்துருக்கேன். 25,000 நீ கொடுத்துருக்கேன். சரி, அப்போ நாங்கள் வாரம் போயிது. அப்போ சந்தோஷம் இல்லை தாங்க. இந்த பில் உங்களுக்கு தேவையில்லை. ஒரிஜினல் பில் உங்களுக்கு தந்திருக்கேன். எழுதி வச்ச பில் இந்த இருக்குது எனக்கு தெரியும். உங்களோட பில்லு உங்களுக்கு தந்திருக்கேன். அப்போ நாங்கள் வாரம் போயிது. சந்தோஷம். அடுத்த வீட்டில் சந்திப்பேன். வாங்க. ஓகே, இப்ப பாத்துருப்பீங்க. அதுல வந்து மொத்தமா வந்து 2,25,200 ரூபாய்க்கு நான் அவற்றை சாமாட்டிக்கிறேன். அந்த பில் வந்து இதுல இருக்கு. சரியா? அதை நீங்க வடிவா பாருங்க. அதை வடிவா பார்த்து பிறகு நீங்க செக் பண்ணி வச்சு கொடுங்க. சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு பணம் அனுப்புனது வந்து யார் யாரு பணம் அனுப்புன்னு சொல்லி எவ்வளவு அனுப்புன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? அப்ப அளவுக்கு நம்ம கூட்டி பார்ப்போம். 2,00,000 கொஞ்சம் போடுங்க. பெண் இருக்கா உங்கள்ட்ட? கொஞ்சம் தாங்க, உங்களோட கணக்கு சொல்லுங்க. 2,25,200 ரூபா. உங்களோட கணக்கு எவ்வளவு? 2,52,000. 54,000. 2,54,000. 2,54,000. சரியா? இது 54,000. 4,79,200 ரூபா. மேசன் கூலி வந்து 2 மேசன் கூலிக்கு வந்து 90,000 கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு 2 பேருக்கும் 90,000 கொடுத்துருக்கேன். அவங்களோட போக்குவரத்து செலவு இல்லாங்க. அதாவது பஸ்ஸுக்கெல்லாம் காசு கொடுத்துருக்கேன். அவங்க 2 பேரும் வாரத்துக்கு அவங்க பஸ்ஸுக்கு காசு கொடுத்தாங்க. 95,000 கொடுத்துருக்கேன். சரியா? வதையும் கூடனா 95,000. மற்றது வந்து அதை நம்ம மரம் போட்டாங்க. அந்த 2 பேருக்கு மேசமா 2 பேருக்கும் அண்டை கூலி 7,000 கொடுத்தாங்க. சரி, அண்டைக்கு மட்டும் ஓடாவிக்குள்ள வந்து 7,000 ரூபா கொடுத்தாங்க. அதாவது மேசை மேல செய்யாம நம்மள வந்து மரம் போட்டாங்க. அதனால வந்து அவங்களுக்கு 7,000 ரூபா கொடுத்தாங்க.
இல்லை ஓ வருதுமா அப்போ அவங்களுக்கு 7,000 கொடுத்தேன் சரியா. அப்போ 5,81,200 சரியா. அப்போ முதல் தரம் விளக்குகள் எடுத்தല്ലോ, முதல் தரம் விளக்குகள் எடுத்தப்ப 25,000 திருப்பி கொடுக்கந்தല്ലോ, அந்த காசு கொடுத்துல்லோ, அதுல 25,000 சரியா. அப்போ அதுல 25,000 மற்றது உடாய் கூலி போட்டாச்சு, மேசம் கூலி போட்டாச்சு. டிரான்ஸ்போர்டேஷன் 4 தரம் வந்துருக்கு, ஏத்துக்கூலி 4 தரம் வந்துருக்கல வேறாவில இருந்து 5,000 எடுத்தவர் ஒரு தரத்துக்கு சரியா. அப்ப 20,000 ரூபா 20,000 ரூபா. ஓகே. மற்றது 20,000 அவ்வளவுதானே. ஓகே அவ்வளவுதான் மொத்த கணக்கு. மொத்த கணக்கு 6,26,200 ரூபா. மொத்த கணக்கு 6,26,200 ரூபா டோட்டலா இந்த வீட்டுக்கு செலவழிஞ்சிருக்கு சரியா. அப்போ உங்களுக்கு வந்த கணக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்த கணக்கு புண்ணச்சோழி அக்கா 25,000 ரூபா அனுப்பியிருந்தாங்க சாப்பாடுன்னு சொல்லி. அதெல்லாம் சேர்த்து கணக்கு தான், கணக்கு கூட்டினமானே, அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம கூட்டினேனே. வர 2,000 கழிச்சு விட்டுருவாங்க, அதை கழிக்கல, அதை சேர்த்து தான் நம்ம கூட்டி இந்த கணக்கு வந்துருக்கு சரியா. அப்போ மொத்தம் இந்த வீட்டுக்கு செலவான செலவு 6,26,200 ரூபா இந்த வீட்டுக்கு செலவழிஞ்சிருக்குது. அதுங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வீட்டுக்கான வீடு கட்ட தொடங்குறது வந்த பணத்துல கணக்கு பார்த்தோம்னு சொன்னா, புண்ணச்சோழி அக்கா 25,000 ரூபாய் பணம் அனுப்பியிருந்தவ அந்த அவங்களோட அம்மா நினைவு ஆண்டு நினைவு முன்னிட்டு சாப்பாடு கொடுக்க சொல்லி அதுல 25,000 ரூபாய். அப்புறம் பாஸ்கர் அண்ணா சிங்கப்பூர்ல இருந்து அவர் கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 153. அப்ப அவர் அனுப்பியிருந்தா 2,12,333 ரூபாய் அனுப்பியிருந்தவர். அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, இளங்கோவன் அண்ணா ஊடாக சிங்கப்பூர்ல இருக்கிற இளங்கோவன் அண்ணா ஊடாக ஜோகானந்தம் அண்ணா குடும்பம் ஃபெமிலி சொல்லணும். அப்ப அவங்க குடும்பத்துல சந்திரா அக்கா, செல்வி அக்கா, ஜோகானந்தம் அண்ணா, இளங்கோவன் அண்ணா எல்லாம் சேர்ந்து 2,17,483 ரூபாய் அனுப்பியிருந்தாங்க. இளங்கோவன் அண்ணாட கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 329. அவர் வாட்ஸ்அப் இலக்கம் 329. அப்ப அவர் எவ்வளவு அனுப்பியிருந்தார் சொன்னா 2,17,483 ரூபாய் அனுப்பியிருந்தவர். அப்ப இளங்கோவனா மற்ற காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அனுப்பியிருந்தவர். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்தா வசந்தன் அண்ணா ஜெர்மனில இருந்து அப்ப 2,00,000 ரூபாய் காசு அனுப்பியிருந்தவர். வசந்தன் அண்ணா கடைசி இலக்கம் ஜெர்மனில இருந்து வசந்தன் அனுப்பியிருந்தவர். அவர் வசந்தன் அண்ணாட கடைசி இலக்கம் 884. மொத்தமா சேர்ந்த பணம் 6,54,816 ரூபாய் மொத்தமா சேர்ந்த கணக்கு சரியா. அப்ப இதுல 6,26,200 ரூபாய் இந்த வீட்டுக்கு கம்ப்ளீட்டா செலவாயிருக்கு எல்லா கணக்கு சரியா. அப்ப நாங்க இதை கழிச்சோம்னு சொன்னா 6,54,816 ரூபாய் 28,616 ரூபாய் மீதி இருக்குது சரியா. அந்த மீதி காசை நான் கொண்டு வரோம் சரியா. நீங்க சாப்பிடாம இருங்க சரியா. மீதி காசு நான் கொண்டு வரேன் தெரியுமா. மீதி காசு நான் எத்தனை மந்த் போய்ங்க ஒரு எப்படியும் ஒரு 20 தடவை வந்துருப்பீங்க. 20 தடவை நான் 13 தடவை வந்துருக்கேன். 13 தடவை வந்துருக்கேன். ஒரு தடவை பார்த்து 5,000 சொல்லுங்க சரியா. அதுவே காணாது உங்களுக்கு. அதே காணாது. அப்போ 5,000 12 65,000 வந்துருக்குமே. அப்ப நான் கொண்டு வரேன் சரியா. அப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்க, எப்படி சாப்பிடுறீங்க சரி. அப்படி நான் செய்ய மாட்டேன்னா சரியா. ஓகே. உங்களுக்கு வேற என்ன கேட்ட நீங்க வேற என்னென்ன கேட்டீங்க? மெஷின் கேட்டேன். மெஷின் கேட்டீங்க. வேற என்ன கேட்டீங்க? அம்மா ஆடு கேட்டவங்க. ஆடு கேட்டவங்க. அம்மாமா ஆடு வேணுமா? வேணுமா ஆடு? ஆடு வளர்க்கணும். ஓகே. நம்ம மிச்ச காசு தான் கொஞ்சம் பொறுங்க. இப்போ உங்களுக்கு மெஷின் வேண்டி தரத்துக்கு ஒரு அண்ணாட்டை நான் காய்ச்சிருந்தேன் சரியா. அவர் சொல்லியிருந்தாரு நான் வேண்டி தரேன் சொல்லி அவருக்கு நாங்க கோல் அடிப்போம். என்ன கோல் அடிச்சு அவர்கிட்ட கதைப்போம். ஹலோ வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. நான் இப்ப இங்க வீடு கொடுத்து போட்டு நாங்க வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். என்னடா தங்கச்சிக்கு நாம ஒரு மிஷின் ஒன்று எடுத்து கொடுப்போம் காய்ச்சிருந்தோமே.
அப்ப அதை வந்து தங்கச்சிட்டு சொன்னேன், நான் அண்ணா ஒரு மிஷின் எடுத்துருக்குறாருன்னு சொல்லி. அப்ப இவங்க இன்னைக்கு நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. வீடு குடி போன நேரத்துல வந்து உங்களுக்கு மிஷினும் எடுத்து தரப்போறோம்னு சொல்லி போட்டு உங்களுக்கு நான் கோல் அடிக்கிறேன். இப்போ இவங்களோட ஹைக்கிறீங்களா அண்ணா, இப்படி என்ன பாரு இப்படி கேட்குறீங்களா, என்ன மாதிரி செய்றீங்கன்னு சொல்லி. சரி கொடுங்க. ஹலோ அண்ணா. நான் அண்ணா இல்லையாம்மா, உங்களுக்கு தாத்தாண்டு தான் சொல்ல வேணும். அண்ணா மாதிரி தானே அண்ணா நீங்க எனக்கு உதவி செய்வீங்க. வேற தாசன் தான் உங்களுக்கு அண்ணா. நான் தாசன் என்ன அண்ணா அண்ணாண்டு நான் எத்தனை சொல்லிட்டேன். எனக்கு 77 வயசு ஆகுது. அப்போ இந்த ஜூலை 17ஆம் தேதி 77 வயசு. சொல்லி இல்ல நீங்க எனக்கு அண்ணா அப்படி இப்படிதான் சொல்லி காய்ச்சது. ஆனா உங்களுக்கு நான் அண்ணாவா இருக்க முடியாது, உங்களுக்கு தாத்தாவா இருக்க முடியும். சரியம்மா, வீடு கிடைச்சது சந்தோஷமா? ஓமண்ணா ரொம்ப சந்தோஷம். யாரும் செய்யாத உதவியை செஞ்சிருக்கீங்க. ஆமா, அது மைதான், உண்மைதான். அது அவர் எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில அந்த வீட்டை உங்களுக்கு கட்டி தந்திருக்கிறார். உதவிகள் எல்லாம் செய்தவர்களுக்கு மிகவும் நன்றி எல்லாமே. முதல் வீடியோ 2 வீடியோ உங்களோட வீடியோ எல்லாம் பார்த்தேன் நான். ஆனால் சில பிரச்சனைகள் நடந்தது எல்லாம் எனக்கு தாசன் சொன்னவர். சரி, ஏதோ அவைகள் சும்மா ஒரு காமெடியாக செய்ய வேணும் என்று செய்தது. அது கொஞ்சம் பிரச்சனையா போச்சுது. ஓகே, அது எல்லாத்தையும் நீங்கள் மக்களுக்கு நீங்கள் வெளிப்படையா சொல்லி விடுங்க எல்லாத்தையும். என்ன சொல்லி அதெல்லாம் சும்மா கமெண்ட்ஸ காமெடியா செய்தது, அதை பெருசா எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படி என்று சொல்லி விடுங்க. அண்ணா சும்மா தான் செய்ய சொல்லிக்கிறேன். அந்த அண்ணா தான் கொஞ்சம் எங்களை நல்லா மிரட்டி விடுத்தாங்க. அவர் கலைச்சது கொஞ்சம் சீரியஸா காய்ச்சி விட்டுட்டு, அதான் பிரச்சனை. சரி அம்மா, நீங்க என்ன தைக்கிறேன்னு சொன்னா என்னோட தைக்கிச்சு கொடுக்குறீங்க? சட்டை தைப்பேன் அண்ணா, சோட்டி தைப்பேன். ஓகே, அப்படி கதக்க செய்து கொடுத்துருக்கிறீங்களா? ஓம்மா, செய்து கொடுத்துருக்கேன். பழைய மிஷின் ஒன்றுல செய்து கொடுத்தேன். சரியம்மா, ஓகே. வீடு குடி பூந்தெல்லாம் சந்தோஷம் தானே? ஓம், ரொம்ப சந்தோஷம். நாங்க நினைக்கல இப்படி ஒரு வீட்டுக்குள்ள இருப்போம். அந்த உடஞ்ச வீட்டுக்குள்ள இருந்து நிம்மதி இல்லாம படுத்தினாங்க. இப்படி ஒரு வீட்டுக்குள்ள இருப்போம் நினைக்கல நாங்க. அதுதான் நம்ம அதெல்லாம் அந்த புலம்பெயர்ந்த உறவுகள் செய்த ஒரு உதவி எல்லாம் அவைகளுக்கு நீங்கள் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்ட நீங்களா இருக்க வேணும். ஓம், சாகும் வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நாங்க இருந்து இருக்கும் வரைக்கும் அதை மறக்க மாட்டோம். அவங்க மறக்க கூடாது. அதுதான் நன்றி கடன் மறக்க கூடாது. ஓம். சரியம்மா, நீங்க அண்ணாட்ட கொடுங்க. ஓமண்ணா காய்ச்சி நான் சந்தோஷமா இருக்கு. காய்ச்சது நல்லா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு வீடு. நீங்க லண்டன் போறீங்களோ? ஓம் தம்பி, நான் இப்ப 2ஆம் தேதிக்கு டிக்கெட் போட்டுட்டேன். நான் போறேன். டிக்கெட்டுகளுக்கு கொஞ்சம் கூடத்தான், விலை கூடத்தானே. 2 வெக்கேஷன்கள் துவங்கிட்டு தானே. அப்ப அந்த லீவுக்குள்ள எல்லாம் பிரச்சனை. நான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி திரும்புவேன். ஓகேண்ணா. சரி, நான் போயிட்டு வந்து உங்களுக்கு நான் அடிக்கிறேன்னா. சரி அண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. வச்சது சந்தோஷம். அடிக்கிறேன் நைட்டுக்கு. ஓகேண்ணா, ஓகே, பிளஸ் யூ, பாய். ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணா வந்து மிஷின் பண்ணி கொடுக்குறது ஒரு வார்த்தை சொன்னான்னு அதே மாதிரி செய்வாரு. அதே மாதிரி அவர் வந்து அன்னைக்கு பார்த்துட்டு தம்பி என்ன விளக்கம் என்ன பிரச்சனை கேட்டேன், நான் சொன்ன அப்படின்னு சொல்லி அப்ப தான் வந்து மிஷின் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. அது அவர் சொன்னாருன்னா சொன்ன வார்த்தை அவர் காப்பாற்றுவாரு. அந்த இல்லை மாற்றம் இல்லை. சரியா? அப்போ மிஷின் பண்ணி நான் வந்த பிறகு அவர் பிரச்சனை முடிச்சுட்டு மக்களை பார்த்துட்டு வந்த பிறகு நாங்கள் செய்வோம். சரியா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க சொன்னா மொத்த கணக்கு வந்து உங்களுக்கு வறுமையாக வந்தது 6,54,816 ரூபா நான் சொல்லியிருப்பேன். அதில் வந்து 6,25,200 ரூபா செலவழிஞ்சது. உங்களுக்கு 28,616 ரூபா தரணும். சரியா? அப்போ நான் உங்களுக்கு 30,000 ரூபா தரணும். இப்போ 30,000 கொண்டு நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. சரியா? அந்த மீதியாவுள்ள பணம் வந்து 2,000 ரூபா நான் உங்களுக்கு கூட போட்டு தரேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து போக்குவரத்து செலவு எல்லாம் எனக்கு நிறைய இருந்தேனே, அதெல்லாம் வந்து நான் எடுக்கலை. சரியா?
20, 30. உங்களுக்கு எந்த ஒரு பங்களிப்பா வந்து அந்த போக்குவரத்து செலவுலாம் நம்ம வந்து ஒரு சொல்லியும் இல்லை. அது உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டாக உங்களுக்கு செஞ்சுருக்கீங்க. சரியா? சரி, எவ்வளோ இருக்கு? 30,000 ரூபா இருக்குன்னு 28,616 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 30,000 இருக்குன்னு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நன்றி சொல்ல கடமைப்படுத்தீங்க யாருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டீங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்கர் அண்ணா, இளங்கோவன் அண்ணா, வசந்தன் அண்ணா, யோகநாதம் அண்ணா, இவங்க அளவு வரைக்கும் நீங்கள் நன்றி என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப நன்றி அண்ணா. நாங்கள் இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே இருப்போம் மட்டும் நாங்கள் நினைக்கல. நாங்கள் 3 பேரும் அந்த ஓலை குடிசையில் ஒரு எங்களோட வீட்டுக்குள்ள அடிக்கிற வெயில் வந்து எங்களோட உள்ளுக்க தெரியுமண்ணா. நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம். மழை பெய்ஞ்சு அந்த ஒழுகுற இடத்துல எங்களோட ஏனம் வச்சு அம்மா நான் ஓரமாக படுத்திருக்கோம். அப்படி அந்த இதில் வாழ்ந்த நாங்கள் இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே இருப்ப மட்டும் கனவுலேயே நாங்கள் கண்டு பார்க்கல இப்படி இருப்ப முடியாது. அது செஞ்ச நீங்கள் தான் எங்களுக்கு செஞ்ச உதவியால் நாங்கள் இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோம். நாங்கள் இது வாய்வாதியால் மட்டும் சொல்லாமண்ணா, எங்களோட உள்ளத்தாலும் எங்களோட உள் மனசால நான் சொல்கிறேன்னா, இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் கடைசி வரைக்கும் இருக்கும் வரைக்கும் நானும் அம்மா 3 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே சாகும் வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன்னா. இந்த காசு வந்து நீங்கள் வந்து பணத்தில் இருந்த காசு வந்து மரத்துலேருந்து பிச்சை எடுக்கிற ஒரு காசு இல்லை. நீங்கள் இவ்வளவு வேலை செஞ்சு ரத்தம் சிந்தி நீங்கள் கண்முழிச்சு எங்களுக்காக தான் வாழ்ந்ததும் இல்லாமல் நாங்களும் வாழணுமென்று நீங்கள் செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி அண்ணா. நீங்கள் உங்களோட குடும்பம், உங்களோட தம்பி தங்கச்சி, உங்களோட பிள்ளைகள், கணவன் மனைவி எல்லாரும் நீண்ட நாள் அந்த எந்த வருத்தமும் இல்லாமல் சந்தோஷமா இப்ப இருக்க சந்தோஷமும் இல்லாமல் இன்னமும் உங்களுக்கு சந்தோஷமா நீங்கள் வாழணுமென்று நாங்கள் குங்குற பிள்ளையாரப்பா மேல சத்தியமாண்ணா, நீங்கள் இன்னமும் சந்தோஷமா வாழணுமண்ணா. அதாவது அந்த அக்காக்கள் நாங்கள் சாப்பிடணும் எத்தனையோ நாளாக சாப்பாடு இல்லாமல் ஒரு வீடா சாப்பாடுக்கு அரிசி வெட்டு தெரிஞ்சு வாங்கி கொண்டு அந்த வெயிலில் போய் அந்த வெயிலில் விடந்து வேலை செஞ்சு விட்டு வந்து அந்த காசை கொண்டு கடையில் கொடுத்து சாமான் வாங்கி இரவியில சாப்பிடுவோம். அப்படி நாங்கள் சாப்பிட்டு உங்களோட நீங்கள் அனுப்புன அந்த அக்காக்கள் சாப்பாட்டுக்காக அனுப்புன காசு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு எங்களோட பசியை நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு ஒரு சோப் துண்டு கிடந்தாலும் அந்த சோப் துண்டை நாங்கள் போட்டு குளிச்சிருக்கோம். அப்படியான நிலைமையிலிருந்து வந்து நாங்கள் நீங்கள் செஞ்ச உதவியாலன்னா இன்னும் இதாக இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம். இன்னமும் நான் இந்த வெயில் போகாத வெயிலில் போய் வேலை செய்யாமல் அந்த அண்ணா எனக்கு மெஷின் வாங்கி தந்து நான் எங்கள் 2 அம்மாவுக்கும் சாப்பாடு கொடுப்பேன். எங்களோட செலவையை நான் பார்த்துக்கொள்வேன் அந்த வேலை மிஷினால். ரொம்ப நன்றி அண்ணா. அக்கா, உங்களோட குடும்பத்தில் இருக்கிற தங்கச்சியா நினைச்சு எனக்கு இந்த உதவியை செஞ்சுருக்கீங்க அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா. அக்கா அம்மா நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்கள் இந்த வீட்டிலேருந்து ஓட்ட குடியிலுக்க கடந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஒழுக்கு தண்ணிக்குள்ளே கடந்திருக்கோம். மழை பெஞ்சா ஏனத்தை வச்சுட்டு குந்திட்டிருக்கோம். மக்கள் நீங்கள் தந்தவருக்கு இவ்வளவு நீங்கள் இப்படி ஒரு ஊர் கட்டி நாங்கள் இதுக்கு இருப்போம்னு நாங்கள் எதிர்பார்க்கல. மக்கள் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் மனே. இங்கே எல்லாரும் தரும் அதான் எங்களுக்கு தெரியும். இங்கே எல்லா மக்களும் எங்களுக்கு கூட உதவியை செஞ்சிருக்கே. நாங்கள் இந்த வீட்டுக்கு இப்படி இருப்ப மட்டும் நாங்கள் எதிர்பார்க்கல. மக்கள் நாங்கள் சாப்பாடு இல்லாமல் அங்கே ஆக்க தர கொத்து வாங்கி துண்டுத்து காலம் போயிட்டு கிடந்த நாங்கள் ராவா சாப்பிட்டு இப்போ நாங்கள் நிம்மதியாக நாங்கள் இப்போ இந்த வீட்டில் இருக்கம்மானே. நீங்கள் அதுக்கு நல்ல இதுகளை தந்திருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இவங்களோட ஃப்ரைங் பண்ண கூட வந்து ரொம்ப கஷ்டப்படுது. அந்த தம்பி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி போயிட்டாரு.
அதில் வந்து நான் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த அம்மா அழுததும் தங்கச்சி அழுததும் ரொம்ப கவலையாக இருந்தது எனக்கு. இப்படி சொல்ல தெரியல. அந்த நேரத்தில் வந்து எந்த சௌகரியங்களா இருந்தா எந்த சொந்தங்களா இருந்தா இப்படி கஷ்டப்படுத்துவோமா நாங்கள் என்று சொல்லி ரொம்ப கவலைப்பட்டிருந்தேன் நான். அந்த நிலைமையில நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, தம்பி நீங்கள் செஞ்சது கூட உண்மையில அப்படி சொல்லக்கூட அந்த எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பக்கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த அந்த கணம் தான் யோசிச்சு பார்த்தேன். நான் உண்மையிலே எங்களோட சொந்தமாக இருந்தால் எங்களோட சகோதரமாக இருந்தால் நான் இப்படி செய்வேனா, இப்படி இவங்களை வந்து இப்படி ஃப்ரெண்ட் மாதிரி அட வைப்பேன். வேலையில் இருக்கிறாங்க, சாப்பாட்டையும் மாடிட்டு உண்மையிலே ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே உழுவுற வீட்டுக்குள்ளே வெயிலுக்குள்ளே படுக்க இடம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இந்த நிலைமையில வந்து இப்படி நான் கஷ்டப்படுத்தி போட்டேன் என்று ரொம்ப கனநாளா நான் இந்த இவங்களை அழுக குரல் என்ற மனசில் ஒழிச்சு கொண்டே இருந்தது. அப்போ எப்படியாச்சும் உங்களுக்கு இந்த வீட்டை கட்டி இந்த இவங்களுக்குரிய வாழ்வாதாரத்தில் கொடுத்து உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சு கொண்டே இருப்பேன். அது வரைக்கும் வீடியோ போடக்கூடாது, இனி வீடியோ போடுறதில்லை அப்படின்னா யோசிச்சு கொண்டு நான். ஆனால் கடவுள் ஒரு உதவி என்ன சொல்லணும், அந்த காசி காணாமல் இருந்த நிலையில வந்து வசந்த நாடு சொல்லியிருந்தேன் இப்படி ஒரு சூழ்நிலை சொல்ல அவரை ஒட்டுக்காதையும் கதைக்கு வேணுமான்னு கூட கேட்கல. நான் அவர்கிட்ட வேணுமென்னு சொல்லையும் இல்லை, பணம் வேணுமென்னு சொல்லலை. காசை போட்டு சொன்னாரு, தம்பி உடனடியாக அந்த வீட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுவேன்னு சொல்லி போட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுக்கொண்டு முடிஞ்சா அவருக்கே விளங்கிட்டு எந்த கவலை எந்த கண்ணீர் என்ற வேதனை வந்து அவருக்கு நல்லா விளங்கிட்டு. அப்போ அவர் வந்து அடிக்கடி கோல் பண்ணி ஒரு நாளைக்கு 2 முறை கோல் பண்ணுவார். முடிஞ்சா மழை வரப்போகுது, வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்கடி கோல் பண்ணி கொண்டு. ஏன்னா அவருக்கு வந்து இன்னும் செஞ்சு கொடுக்கணும், பணம் காணாட்டி இன்னும் கொடுத்து அனுப்பி இந்த வீட்டை கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட வீட்டுக்குள்ள ஆக்களை வைக்கணும். அப்படி அழுதுட்டாங்க அந்த ஃப்ரேமில். தம்பி வந்து ரொம்ப ஹார்டாக வந்து பிஹேவ் பண்ணிட்டாரு. அப்போ நான் அந்த சந்தர்ப்பம் இருந்திருந்தா அந்த விட்டுக்க மாட்டேன். அப்போ அப்படியே சூழ்நிலையில் இவங்களுக்கு இந்த வீட்டை கொடுத்து போட்டு தான் நாங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை செய்யணும் போட்டு சொன்ன மாட்டீங்க. உண்மையில தங்கச்சி எந்த தங்கச்சி மேலே தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டதுல வந்து உங்களோட சொந்தம் உங்களோட சவரம் மேலே இருந்தால் இப்படி செய்வீங்களான்னு அந்த அந்த நொடியில இருந்து நான் எந்த தங்கச்சி தானே செய்து கொண்டிருக்கேன். ஓகேம்மா, என்னன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக வந்து டொய்லெட் வேணும், டொய்லெட் வேணும், வேலியை அடைக்கணும், டொய்லெட் வேணும். சரியா? அதை நான் எப்படியாவது நான் செஞ்சிருவேன். பார்க்கணும் பாருங்க. மேலே உதயமரன்னா வந்து வெக்கேஷன் போயிட்டு வந்து மிஷின் பண்ணி கொடுப்பேன். வாழ்வாதாரம் அவங்களுக்கு ஓகே ஆனால் கூட அம்மா வந்து ஆடு கட்டுக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு இந்த 3 தேவை இருக்குது. வளைச்சி வேலி கட்டி கொடுக்கணும், டொய்லெட் கட்டி கொடுக்கணும், மற்றது வந்து அம்மாவுக்கு ஆடு வண்டி கொடுக்கணும். இந்த இடத்துல தண்ணி இது அடிக்கிற கஷ்டம், மழை நல்ல தண்ணி லைன் எடுக்கலாமா, அதை செஞ்சிருக்கலாமே. அப்போ அவங்க தண்ணி வசதி எடுத்து கொடுக்கணும், அது வந்து கரண்ட் எடுத்து கொடுக்கணும். 5 தேவைகள் இருக்குது. 5 தேவையில என்னால் முடிஞ்ச அளவு நான் 2 தேவையாவது என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு மெஷினுக்கு ஓகே, மற்றது டொய்லெட் கட்டுறதுக்குரிய கேட்டு எடுத்துக்கொள்வோம். ஆனால் செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை செஞ்சு கொடுப்போம். நீங்கள் பார்க்கின்றவர்கள் முடிஞ்சால் உங்களுக்கு தேவையில்லை 5 தேவையில் யாருனாலே ஒரு ஆள் இந்த தேவையை நான் பூர்த்தி செஞ்சு தரேன் தம்பின்னு சொல்லி என்னோட கண்டெக்ட் பண்ணிக்கணும்னா அந்த வீடியோ டிஸ்பிளேல இந்த நம்பர் நான் போட்டுருக்கேன். அந்த நம்பருக்கு அடிச்சு நான் கரண்ட் எடுத்து கொடுக்குறேன், இல்லை சொன்னால் நான் வந்து வேலி அடிச்சு கொடுக்குறேன், இல்லைன்னா டொய்லெட் கட்டி கொடுக்குறேன். யாராவது பண்ணீங்கன்னு சொன்னால் அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த 3 பெண்களையும் வந்து நாங்கள் கஷ்டப்படுத்தி போட்டோம். கஷ்டப்படுத்துறதுக்கு நாங்கள் பிரதிவாரமாக ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கோங்களோட வீட்டை கட்டி கொடுத்து வாழ்வாதாரம் செஞ்சு கொடுக்குறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தங்கச்சி வந்து அழுகு கொண்டிருக்காங்க பாருங்க இப்படின்னு சொல்லி. எனக்கே அழுக வந்துட்டு அவ்வளவு வேதனையில கஷ்டத்துல வந்துருக்காங்க. அம்மா நீங்க ஒன்றும் கதைக்கல, நீங்க என்ன சொல்லுங்க, அந்த அண்ணாக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு எப்போ சிரிப்பு தானே? சரி சரி சொல்லுங்க. எல்லாருக்கும் நன்றி. என்ன
சரி சரி தாங்க ஓகே. அவரோட நிலைமை உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு என்ன அவருக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்குது, தலையில ஆபரேஷன் பண்ணிருக்கு. அதில் வந்து அவரோட பிஹேவியர், அவரோட மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து இப்போ சிரிச்சு கொண்டா இருப்பா. அவங்களுக்கு சொல்லிட்டு முதல்ல வீட்டில் பார்த்துட்டு சொல்லியிருப்பீங்க. இப்போ வந்து கிளினிக் போய் கொண்டு விட்டாவும். உண்மையிலே எந்த மனசார இந்த குடும்பங்கள், இந்த 4 குடும்பங்கள், வசந்தன் அண்ணா, இளங்கோவன் அண்ணா, பாஸ்கரன் அண்ணா, யோகநாதம் அண்ணா, லோகநாதம் அண்ணா, இவங்க அனைவருடைய குடும்பமும் சீரும் சிறப்புடன் சந்தோஷமாக அவங்க குடும்ப சார்பில் எல்லாரும் சந்தோஷமா இருப்பதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் கூறி இறைவன் அருள் எப்போதும் இருக்கணும்னு சொல்லி சரிம்மா ஓகே. உங்களுக்கு நெக்ஸ்டா உள்ள தேவைகள் 5 தேவைகள் இருக்கு. அதை யாராவது உங்களை முடிஞ்சா உதவிக்கு வாங்கன்னு சொல்லி வேற என்ன சொல்ல போறீங்களா? ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து நாங்க ஃப்ரைங் பண்ண வந்து பாம்பு இருக்காண்டு கேட்டு தான் ஃப்ரைங் பண்ணாங்க. பாம்பு அங்க பாம்பு இருக்கிறது. நான் பாம்பு பிடிக்க போறேன். சரி வாங்கலாம், காட்டுறேன் அந்த பாம்பு இருக்கிறது. இருக்கிற புத்த காட்டுங்க. சரியா? உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா இது படி இல்ல. இப்ப நான் வந்து இன்றைக்கு பாம்பு பிடிக்கணும். பாம்பு பிடிச்சி போட்டுதான் மற்ற வேலை செய்யறது. என்று சொன்னா இவங்களை ஃப்ரைம் பண்ணது வந்து பாம்பு கேட்டுதான் ஃப்ரைம் பண்ணது. நீங்க பாம்பு பிடிச்சி விற்கிறீங்களான்னு சொல்லிதான் ஃப்ரைம் பண்ணவங்க. அப்ப அதுல வந்து இன்றைக்கு பாம்பு நான் பிடிக்க போறேன், கையால பிடிக்க போறேன். இப்ப நிறைய புத்துகள் இருக்குது. எந்த புத்துக்குள்ள பாம்பு இருக்குன்னு சொல்லி நீங்க காட்டுங்க. இந்த புத்துக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள இருக்கா? ஆமாண்ணா. இந்த புத்துக்குள்ள பாம்பு இருக்கா? இதுக்குள்ள இருக்கு. உண்மையாவா? உண்மையா இருக்கேண்ணா. சரியா? உண்மையா இருக்குதாங்க பாம்பு? கடிச்சு போட்டுரும். பாத்துடுங்க. உண்மையா பாம்பு பிடிக்க போறேன்னா? உண்மையா பாம்பு பிடிக்க போறேன். ஏன் தெரியுமா? உங்களை ஃப்ரைங் பண்ண பாம்பு பிடிச்சு ஃப்ரைங் பண்ண, அதனால பாம்பு பிடிக்க போறேன். சரியா? பாத்துடுங்க. கடிச்சு போடு. அம்மா கடிச்சு விடுங்க. கிட்ட பாம்பு பாத்தீங்களா? பாம்பு 2 தலை பாம்பு, 2 தலை பாம்பு பாத்தீங்களா? பாம்பு பிடிச்சாச்சு. தொட்டு பாருங்க. ரப்பர் பாம்பு பயந்துட்டீங்களா? பாருங்க, ரப்பர் பாம்பு நாங்கள் வேண்டி வந்துடுறாங்க. பயந்து வருவாங்கன்னு. ஓகே, இப்போ நாங்கள் பாம்பு பிடிச்சிட்டோம். இதை கொண்டு வந்துட்டீங்கன்னு ஃப்ரைங் பண்ணாங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி ஃப்ரைங் பண்ணிக்கிறோம். சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிறோம் எல்லாருக்கும். சரி, அப்போ நாங்கள் இதோட ஒரு முஸ்பாத்தியை பண்ணாங்க. இதோட எங்களை காணி முடிச்சு கொண்டு இந்த கால சம்பந்தமாக கூட கருத்துக்களை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.